மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து பேக் டு பேக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஏசிஐஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதோட டீடைல்ஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மறக்காம அப்ளை பண்ணிக்கோங்க. பட் அது டிகிரி லெவல் எக்ஸாம்னு சொல்லலாம். பட் அதே ஐபியில் இப்போ எஸ்ஏஆர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்வான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போது. ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டீடைல்ஸை நான் சொல்கிறேன். ஷார்ட் நோட்டீஸில் நியர்லி 5000 கிட்ட வேகன்சிஸ் இருக்குது. டோட்டல் போஸ்ட் 4900 கிட்ட. தமிழ்நாட்டில் மட்டுமே 285 போஸ்டிங் கிட்ட வரும் அப்படின்னு சொல்றாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சிருந்தா போதும். ஸோ 10th பாஸ். ஆனால் ஒரு சில அடிஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும். 10th பாஸ் மட்டும் இல்லாமல் எனி லோக்கல் லாங்குவேஜ், அப்போ அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கூடிய அந்தந்த கேட்டகரிக்கு லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் நீங்கள் தமிழ் அப்ளை பண்ணுறீங்க, சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கணும். அது போக அந்த ஸ்டேட்ல தான் நம்ம வாழ்றோன்றதுக்கான டொமிசைல் சர்டிஃபிகேட், அப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கும். தமிழ்நாடு வேகன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடோட டொமிசைல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு அடிஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுறது 26 ஜூலை, இன்னும் ஒரு 3 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை ஆகஸ்ட் 17 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போவே ஓபிசி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வாங்காதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அப்போதான் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஏன்னா டக்குன்னு அப்ளிகேஷன் டேட் முடிஞ்ச மாதிரி இருக்கும். பே லெவலை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷன் படி பே லெவல் 3 அப்படின்னு சொல்லலாம். இன்ஹேண்ட் சேலரி ஒரு 45 to 50K கிட்ட வரலான்றது சொல்றாங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்ல முடியல. இது ஒரு பாயிண்ட். பட் நல்ல ஒரு சேலரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பண்றதுனால நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. 3 ஸ்டேஜஸ்ல இருக்குது. டயர் 1 வந்துட்டு எம்சிக்யூ டைப், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் 100 மார்க்குக்கு. கிட்டத்தட்ட எஸ்எஸ்சி பேட்டர்ன்ல என்ன எக்ஸாம் சிலபஸ்ல இருக்கோ அதே மாதிரி தான் கேட்குற மாதிரி இருக்குது. டயர் 2 டிஸ்கிரிப்டிவ் டைப், எம்சிக்யூ இல்லை, ஆப்ஷன்ஸ் இல்லை, எழுதக்கூடியதாக இருக்கும். இந்த எஸ்ஏ ரைட்டிங்காக இருக்கட்டும், ப்ரிசிஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், காம்ப்ரிஹென்ஷன், ஸோ எழுதக்கூடியதாக இருக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பு. 3வது இன்டர்வியூவும் இருக்குன்னு நமக்கு சொல்கிறாங்க. இந்த அப்ளிகேஷனுடைய வெப்சைட் வந்துட்டு www.mha.gov.in or www.ncs.gov.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் 2-3 நாளில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும், அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்க. 10th லெவல் குவாலிஃபிகேஷனால நிறைய பேர் எலிஜிபிளாக இருப்பீங்க. வேற யாருக்காவது வேணும்னாலும் இதை ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.